சேரநாடுங்கிற ஊரில் கந்தன்கிறவன் தனது மனைவி குழந்தைகளோடு வசித்து வர்றான். அந்த ஊர் மக்களோட துணிகளை வாங்கி துவைச்சி அதில் வர்ற காசை வாங்கி குடும்பம் நடத்திக்கிட்டு வந்தான். அவனுக்கு ஒரு பெரிய கவலை இருந்துச்சு. என்ன கவலைன்னா, நம்ம அதிக நேரம் உழைக்கிறோம், நம்மளால் பெரிய பணக்காரனை ஆக முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துச்சு. அதனால் குறுக்கு வழியில் போய் எப்படியாவது சம்பாரித்து பெரிய பணக்காரன் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு துறவி அந்த ஊர் எல்லையில் இருக்கிற அரச மரத்தடியில் உட்கார்றாரு. அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் அவர்கிட்ட போய் ஆசி வாங்கிட்டு அவங்களோட குறைகளை சொல்லவும் அந்த துறவியும் அவங்களுக்கு தீர்வு சொல்கிறாரு. இதை கேட்ட கந்தனும் நம்மளும் போய் துறவிகிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். அப்போ துறவி மட்டும் தனியாக இருக்கிறாரு. துறவிக்கிட்ட போய், நான் நிறைய நேரம் உழைக்கிறேன், என்னால் பெரிய பணக்காரன் ஆக முடியலை, ஆனால் கொஞ்ச நேரம் உழைக்கிறவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்களாக இருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறான். உடனே துறவிக்கு தெரிஞ்சிருச்சு, இவனுக்கு பேராசையும் அடுத்தவங்கள மீது பொறாமையும் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வெளிக்காட்டிக்காமல் என்ன செய்கிறாருன்னா, கந்தன்கிட்ட சொல்கிறாரு, வீட்டில் இருக்கிற பணத்தை பூரா எடுத்துகிட்டு கொடு என்கிட்ட, நான் அதை உனக்கு பல மடங்காக பெருக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கந்தனும் உடனே ஆசைப்பட்டுக்கிட்டு வேகமாக போய் அவன் வீட்டில் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து ஒரு துணி மூட்டையில் கட்டி கொண்டாந்து துறவிகிட்ட கொடுக்குறான். துறவியும், நீ கண்ணை மூடிக்கோ, நான் உடனே இந்த பணத்தை எல்லாம் பல மடங்காக பெருக்கி தாரேன் அப்படின்னு சொல்கிறாரு. கந்தனும் உடனே கண்ணை மூடி உட்காந்துடுறான். கொஞ்சம் நேரம் கழித்து கண்ணை பார்க்குறான், துறவி என்ன செய்கிறாருன்னு பார்க்குறதுக்காக. துறவி அந்த பண மூட்டையை தூக்கிக்கிட்டு வேகமாக ஓடுறாரு. உடனே கந்தனும் கண்ணை மூடி உட்காந்துக்கிறான். கொஞ்சம் நேரம் கழித்து துறவி என்ன செய்கிறாருங்கிற பார்க்குறதுக்காண்டி கண்ணை திறந்து பார்க்குறான். துறவி அந்த பண மூட்டையை தூக்கிக்கிட்டு ஓடுறாரு. கந்தனுக்கு ஒரே கவலையாக போச்சு. துறவி பண மூட்டையை தூக்கிட்டு ஓடுறாருன்னு இவனும் வேகமாக துறவி பின்னாடி ஓடுறான். துறவி வேகமாக அங்கேருந்து திரும்பி ஓடியாந்து அரச மரத்தி கடையில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் அந்த பண மூட்டையை வச்சுக்கிட்டு உட்காந்துடுறாரு. இவன் வேகமாக ஓடியாந்தவன் அந்த பண மூட்டையை எடுத்துகிட்டு, அப்பாடா நம்மளோட பணம் நம்மக்கிட்டே வந்துடுச்சு அப்படின்னு பெருமூச்சு விட்டு மகிழ்ச்சி அடைகிறான். அதை துறவி பார்க்குறாரு. உடனே கந்தன் என்ன செய்கிறான் அப்படின்னு. உடனே கந்தனுக்கு கோபம் இப்படி என்னோட பண மூட்டையை தூக்கிட்டு ஓடுறீங்களே அப்படின்னு கோபமாக கத்துறான். அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, எனக்கு எந்த காசு மீது ஆசை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட துறவி கந்தன்கிட்ட, மகனே, எனக்கு உன் பொருள் மீது பணம் மீதுலாம் ஆசையெல்லாம் கிடையாது, உன்னை திருத்துறதுக்காக தான் நான் இவ்வாறு செய்தேன். இது நாள் வரைக்கும் இந்த காசு உங்ககிட்ட இருக்கையில் உனக்கு சந்தோஷங்கிறதே இல்லை. நிறைய காசு இல்லைனாலும் உங்ககிட்ட உழைப்பதற்கான உடல் ஆரோக்கியம் இருக்குது, இந்த ஊரில் உள்ள மக்களோட நம்பிக்கையும் வாங்கியிருக்க, உழைப்புக்கேற்ற வருமானமும் கிடைக்கிது. நீ இதையெல்லாம் விட்டுட்டு பிறர்கிட்ட போய் பொறாமைப்படுற, அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்னு. பணம் இருக்கிறவங்க எல்லாரும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறது கிடையாது, ஆனால் உங்ககிட்ட உடல் ஆரோக்கியங்கிறது இருக்குது. நீ இதை வச்சு நீ அதிகமாக உழைச்சி நீ காசு சேர்த்து பணக்காரன் ஆகிக்கோ, நிம்மதியாக வாழ் அப்படின்னு சொல்லி துறவியும் சொல்லிடுறாரு. நீ அவங்கள விட எத்தனையோ விதத்தில் உயர்ந்தவன், அதனால பேராசையோ பொறாமையோ இல்லாமல் நிம்மதியாக வாழ் அப்படின்னு அவனுக்கு அறிவுரை சொல்கிறாரு. துறவிட்ட நம்ம தப்பாக நடந்துக்கிட்டோமே, தவறாக நினச்சிட்டோமேன்னு மன்னிப்பு கேட்டுட்டு அவனும் போய் நிம்மதியாக பேராசையும் அடுத்தவங்க மீது பொறாமையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறான். அது மாதிரி நம்மளும் பேராசையும் அடுத்தவங்க மீது பொறாமையும் இல்லாமல் இருக்கணும்.